ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி சூப்பரான அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அதாவது 2 கப்பு புழுங்கல் அரிசி எடுக்கிறேன். 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அரிசி. இதுக்கு 1 கப்பு அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், 1 கப்பு நம்ம டம்ளர்களில் எடுத்தாலும் 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பு போட்டோம்னா சரியாக இருக்குங்க. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாங்க. இது அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி ஊற வைக்காமல் உடனே செய்கிறதுனா கூட நல்லா தாங்க இருக்கும். இது ஒவ்வொரு அரிசியை பொறுத்தது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற அரிசினா கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக இருத்துட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் மிளகும் நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். இது இந்த சாதத்துக்கு சேர்க்கையில் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மிளகு சீரகம் சேர்த்து செய்யலை ரொம்ப வாசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக நுணுக்கலை, ஒன்று பாதியமாக தான் நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்குறேன். இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி நல்லா பழமாக இருக்குது, பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா 2ஆகவே ஃபுல்லாக கீறி வச்சிடலாங்க. இப்போ ஒரு 7-8 பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுட்டேன். 2ஆகவே கீறி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி குக்கரில் தான் நான் செய்கிறேன் பாருங்கள். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. எண்ணெய் சரியாக இருக்கும் இதுக்கு. பாருங்கள், எண்ணெய் சூடாகவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 காஞ்ச மிளகா கிள்ளி போடாமல் அப்படியே முழுசாக தாங்க போடுறேன். இது வாசனைக்காக தான் போடுறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்க்குறோம், அதுவே காரம் நல்லாயிருக்கும். அதனால் இது வாசனைக்காக தான் இப்போ காஞ்ச மிளகா சேர்க்குறேன். இப்போ இது கூடவே வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாங்க. இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கவும் அப்புறம் தக்காளி சேர்க்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலை ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் அதே போல் நான் கட் பண்ணலை பாருங்கள், அப்படியே தான் சேர்க்குறேன், முழுசாக தான் சேர்க்குறேன். இது வதங்கிரும், நல்லாயிருக்கும். சாதத்தோட வேகையில் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சிரும். வெங்காயம் பூண்டுமே தெரியாதுங்க, நல்லா மசிஞ்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தக்காளியும் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கரலாங்க. சேர்த்து இதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ பாதி தான் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இது கூட மசாலா சாமான்லாம் சேர்த்துக்கரலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கரலாம். இப்போ மிளகாத்தூள் சாம்பார் தூள் தாங்க சேர்க்குறேன். இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்க்குறோம், மிளகு வேறு சேர்க்க போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கரலாங்க. இது இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கையில் நம்மளுக்கு பச்சை வாடையெல்லாம் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கட்டும். இது கூடவே தக்காளி நல்லா வதங்கிரும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ உப்பு போட்டுக்கரலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம அரிசி கழுவி வச்சுருக்க அரிசியையும் சேர்த்துக்கரலாங்க. அரிசி பருப்பையும் சேர்த்துக்கரலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இது இந்த சாதம் டக்குன்னு செஞ்சிடலாங்க. அரிசி ஊற வைக்க டைம் இருந்தால் ஊற வைக்கலாம், இல்லாட்டி உடனே செஞ்சிடலாங்க. இது ஒரு 1/4 ஹவரில் முடிஞ்சிடும் இந்த வேலை. இதெல்லாம் போட்டு கிளறிட்டா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருங்க. இது லஞ்சுக்கு கட்டி கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி இப்போ சேர்க்குறேன். தண்ணி நான் 3 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசி, 1 கப்பு பருப்பு. 3 கப்புக்கு நான் 6 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. 2 மடங்கு ஊற்றினோம்னா போதும் தண்ணி. பாருங்கள், தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கிறலாங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாதம் வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ பாருங்கள், நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் ஏற்கனவே. இப்போ லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க உப்பு, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கரலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கருவேப்பிலை இந்த நேரத்தில் போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். தாளிக்கையில் போடுறத விட இப்படி போட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுக்க போகிறீங்க. நார்மலாக நம்ம சாதத்துக்கு 2 விசில் வைப்போம், இதுக்கு ஒரு 3 விசில் வைக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள் விசில் வந்து நல்லா கேஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நெய் வந்து லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். அந்த சூட்டில் ஊற்றுனா நல்லாயிருக்குங்க. சாதம் அப்படியே கிளறி உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள் நெய் சேர்த்து லைட்டாக கிளறிக்கலாம். இது வந்து ரொம்ப மசியே கிளற வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டால் போதும். அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயுமே இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சு. நல்லா சாதம் வந்து மசியாமல் சாதம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் அரிசி பருப்பு சாதம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.